ராகு திசை அமர்ந்திருக்கும். அதே மாரி இன்னொன்னு, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்டின்னா, மந்திர உச்சாடனம்னு சொல்றோம். எந்த மந்திர உச்சாடனமா இருந்தாலும், ராகு காலத்தில் சொல்லி மனச பக்குவப்படுத்தினோம்னா, அது நிச்சயமா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ராகு புக்தி நடக்கிறது, உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறதுன்னா, செவ்வாய்க்காக நீங்க சுப்பிரமணியன வேண்டணும் அப்டின்னா, ராகு காலத்திலே அந்த சுப்பிரமணியருடைய ஒரு காயத்ரியோ அல்லது கவசமோ நீங்க சொல்லி வந்தீங்கன்னா, நிச்சயமாக அது ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எல்லா காலமுமே நல்ல காலங்கள், எல்லா காலமுமே கெட்ட காலங்கள். நாம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ராகு காலம் கெட்ட காலம் மட்டுமல்ல. நல்ல காலத்திலயும் இருக்கு. ஏன்னா ராகு காலத்துல ராகுவுக்கு அபிஷேகம் பண்ணத நாம பார்த்தா அவ்வளோ நல்லது. சொல்லுவாங்க இல்லையா? பாலாபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது. அந்த ராகு காலத்துல செய்யக்கூடிய அபிஷேகம் மிக மிக எஸ்பெஷலி ராகு கேதுவுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் ஓகே. அத தவிரவே மத்த இப்ப சுப்பிரமணியருக்கோ, அல்லது நரசிம்மருக்கோ, அல்லது அம்பாளுக்கோ, ராகு காலத்தில் செய்யக்கூடிய அபிஷேகம் நமக்கு தெரியாமலேயே அந்த அபிஷேகம் 3, 4:30ல வரலாம். 1:30, 3ல வரலாம். அந்த மாரி வந்ததுன்னு வச்சுக்கங்க, மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக தான் அது அமைந்திருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். செஞ்சுண்டே வாங்க. செஞ்சுன்னு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்படும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ல போடுங்க. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.